ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சங்கீதாவின் ஈஸி சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஃபி ஆம்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 முட்டையும் உப்பும் பெப்பர் பொடியும் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஒயிட்டை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் எல்லோவை தனியாக பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக நீங்கள் பிரிச்சதுக்கப்புறம் ஒயிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அதோட டெக்ஸ்டர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆம்லெட் உங்களுக்கு பஃபியாக நல்லா சூப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் கிட்ட நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இன்னுமே என்ன வரும்னா, நல்லா பார்த்தீங்கன்னா நுரையாக பார்த்தீங்கன்னா பொங்கி நல்லா வரும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும், நம்ம இதேமாரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இந்த லெவலுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆம்லெட் நல்லா பஃபியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி ஆம்லெட் போடுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போகும். ஒயிட் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோமோ அதே அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகும். ஒரு பிஞ்ச் பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துட்டு நல்லா பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேய்ச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ண எல்லோ பார்த்தீங்கன்னா உள்ளே கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மெல்ல திருப்பி விடுங்க. ஏன்னா அது ஹாஃப் பாயிலில் தான் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி போடும்போது உடையறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தென் பேனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மாட்ரேட்டான பாயில் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெப்பர் இருந்துச்சு, நான் பெப்பர் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் போட்டுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பெப்பர் மட்டுமே போதுன்றனால நான் பெப்பரோடு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இதேமாரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லெட் நல்லா பஃபியாக சூப்பராக வந்துருக்குது. ஸோ உங்கள் வீட்டு சுட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.